2024 எண்ட் ஆக போது. இந்த வருஷம் நிறைய அனிமேஸ் வந்திருந்தது. இருந்தாலும் சிங்கிள் சீசன்ல டிஃபரெண்டான ஸ்டோரியில இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஸ் 5 கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். 5th பிளேஸ்ல இருக்குது கோகோ லூசர் ரேஞ்சர். டிராகன் கீப்பர்ஸ் தோக்கடிக்க முயற்சி பண்ற ஒரு ஃபுட் சோல்ஜரை பத்தின கதை தான் இந்த கோகோ லூசர் ரேஞ்சர். இதுல மோசமான மான்ஸ்டர் ஆர்மி கிட்ட இருந்து எத்த காப்பாத்துறத சுத்தி தான் கதை நகரும். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, கண்டிப்பா பாருங்க. 4th பிளேஸ்ல இருக்குது கைஜு நம்பர் 8. கஃப்கா இபினோ அப்படின்ற ஒரு ஆளு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்து கைஜு கூட ஃபைட் பண்ணி எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைப்பான். ஆனா அவரால் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. அதனால கைஜு டிஃபென்ஸ் கம்பெனில சேர்ந்து கிளீனிங் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் ஒரு கைஜுவா மாறிடுவான். அதுக்கப்புறம் அவன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்து கைஜு அழிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான். இவன் ஒரு கைஜுன்றனால இவனை கொல்றாங்களா இல்லையான்றதா கதையே. 3rd பிளேஸ்ல இருக்குது விண்ட் பிரேக்கர். ஹருகா சாக்குரான்ற ஒரு பையன் தன்னோட சொந்த ஊரை விட்டு புது ஊருக்கு வரான். அப்ப அங்க இருக்கும்போது ஒரு புது ஸ்கூல்ல ஜாயின் பண்றான். அந்த ஸ்கூல் தான் ஜப்பான்ல இருக்க ஒஸ்டான ஸ்கூல். அங்க இருக்க பசங்கள்ட்ட ஃபைட் பண்ணி இவன் ஸ்ட்ராங் ஆகறானா இல்லையா அப்படின்றதா கதையே. 2nd பிளேஸ் இருக்குது டாண்டரன். மோமோ அயாஸ்ன்ற பொண்ணும் டென் டகாகுரான்ற பையனும் ஸ்கூல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. மோமோ அயாஸுக்கு கோஸ்ட் மேல நம்பிக்கை இருக்கும், பட் ஏலியன் மேல நம்பிக்கை இருக்காது. அதுவே டென் டகாகுராக்கு பாத்தீங்கன்னா ஏலியன் மேல நம்பிக்கை இருக்கும், கோஸ்ட் மேல நம்பிக்கை இருக்காது. இவங்க ரெண்டு பேரும் கோஸ்ட் அண்ட் ஏலியனை கன்ஃபர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதான் கதையே. 1st பிளேஸ்ல இருக்குது சோலோ லெவலிங். சங் ஜின்வூ அப்படின்ற பையன் தன்னோட அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காகவும் சிஸ்டரோட ஸ்கூல் ஃபீஸ்க்காகவும் ஹண்டர் ஜாப்ல போய் ஜாயின் பண்றான். அப்படி டி ரேங்க் ஹண்டர் அவன் டஞ்சனுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனோட பவர் அவேக்கனிங் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதா கதையே. நான் சொன்ன இந்த சீரிஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க.